ஒரு சின்ன தகவலுக்காக இந்த பதிவு. இப்போ நம்ம கவிநாடு கண்மாயிலேருந்து பாசன வாய்க்கால்கள் தூர்வாரி வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா அம்மையாப்பட்டி குளம். இது இப்போ கடைசியாக கவிநாடு கண்மாயிலேருந்து வர்ற ஒரு பாசன வாய்க்கால் வந்து இங்கே தான் முடிவடையுது. இதுக்குள்ளே இப்போ நம்ம பார்க்க வந்தோம். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த குளம் முழுக்க வந்து கூந்தப்பனை மரம் அதிகமாக காணப்படுது. சும்மா இங்கனக்குள்ளே பக்கத்தில் தானே இருக்குது, 1-2 இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா, நம்ம தென்னந்தோப்பில் தென்னை மரம் நட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இவ்வளவு கூந்தப்பனை மரத்தை வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நீங்கள் பாருங்களேன், ஒரு தென்னை நம்ம தோப்பில் வந்து எப்படி தென்னை நடவு செஞ்சுருப்போமோ, நீங்கள் அங்கே தூரத்தில் பார்த்தா கூட தெரியும். அங்கே கரை ஓரத்தில் கூட நிறையா இருக்குது. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ மரங்கள் பக்கத்தில். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்ம அதிகமாக கூந்தப்பனை மரத்தை வந்து ஏரிக்கரைகளில் நிறையா பார்த்துருப்போம். அங்கே ஏதாச்சும் 1 இல்லை 2 தான் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் ஏதாச்சும் கோயில், ஒரு முனி கோயில் அந்த மாதிரி தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன இடத்துக்குள்ளே வந்து இவ்வளவு எண்ணிக்கையில் உள்ள மரங்களை வந்து நான் இப்போ தான் இந்த இடத்துல இங்கே தான் பார்க்குறேன். அதாவது கூந்தப்பனை மரத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, பனை மரத்தோட ஒரு வகை தான் கூந்தப்பனை மரமும். இது வந்து 100 வருடங்கள் வாழும், உயிரோடு வாழும். 100 வருஷத்துக்கு அப்புறம் பூ பூத்து காய் காய்ச்சி, அந்த காய் வந்து பல கிலோமீட்டர் தூரம் போய் விழுந்து, அந்த தாய் மரத்தோட விதைகள் விழுந்து நிறையா கூந்தப்பனை மரங்கள் வந்து வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இங்கே அதிகப்படியான கூந்தப்பனை மரங்கள் இருந்திருக்கணுமா என்னங்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ மரங்கள் இந்த ஏரிக்குள்ளே மட்டும் எவ்வளோ மரங்கள்னு பாருங்கள். ஒரு சில இடங்களில் நெருக்கமாக இருக்குது, ஒரு சில இடங்களில் கலக்க இருக்குது. உண்மையிலே நான் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமான இடமா இருக்குது இந்த இடம். இது வந்து அம்மையாப்பட்டி குளம். நம்ம கடைசியாக நம்ம கொண்டாந்து தூர்வாரி முடிக்கிற இடம் அது. நீரின்றி அமையாது உலகு, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். இருக்கிற பனை மரத்தையும் கூந்தல் பனை மரத்தையும் நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிறேன்.